வணக்கம் குருஜி. வணக்கம் சார். ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாதத்தோட ஒரு இன்ட்ரோ. ஆகஸ்ட் மாத கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தா மாத பலனில் ஒரு 8 கிரகம் வந்துடும், சந்திரன் தவிர. குரு வந்து கடகத்தில் தான் இருக்கார், உச்சமடைஞ்சு கடகத்தில் இருக்கார். சனி பகவான் மீனத்தில் வக்ரகதியில் இருக்கார். ராகு ஆஸ் யூஷுவல் கும்பத்துலேயும், கேது வந்து சிம்ம ராசிலையும் இருக்கார். அதே சமயம் செவ்வாய் பார்த்திங்கனாக்கா மிதுனத்தில் இருக்கார். இந்த சுக்கிர பகவான் கன்னியில் நீச்சம் அடைஞ்சிருக்கார். 1ஆம் தேதி 2ஆம் தேதி 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஒரு நாள் வந்து அவ்வளோதான். செவ்வாயும் சரி சுக்கிரனும் வந்துடுறார். ஸோ கன்னியில் நீச்சமாக இருக்கார். அதே சமயம் பார்த்திங்கன்னா சூரியன் மட்டும்தான் ஒரு 17 டேஸ் வந்து கடகத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு போயிடுறார், கேதுவோடு சேர்ந்துடுறார். அடுத்து புதன், உங்களுக்கே தெரியும் புதன் கொஞ்சம் சூரியனுடையே ஒட்டி 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 உறவாடக்கூடிய ஒரு கிரகம். ஆமாம். அந்த சூரியன் வந்து ஒரு 5 நாளைக்கு மிதுனத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் கடகத்துக்கு வரார். இன்னும் ஒரு 5ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதியிலேருந்து அவர் வந்து சிம்மத்துக்கு வந்துடுறார். கேதுவோட அவரும் கேது சூரியன் எல்லாம் சேர்ந்துடுறாங்க. இந்த வகையில் இந்த கிரக அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது. இது எப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்க போகிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். அதேமாரி இன்னும் நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணணும், நிறைய பேர் வியூவை பார்க்கணும், பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். இந்த ஜாதகம் பார்க்கணுன்னு வர்றவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? சிம்மராசி. சிம்மராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும்? இதில் பொருளாதார ரீதியாக நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க. அஷ்டம சனி, இப்போ சனி வக்ரமாயிட்டார். 2ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமாகிறார். நீசத்துக்கு வந்து சனியோட பார்வை இருக்குது, வக்ர சனியோட பார்வை. அடுத்தடுத்து இவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சு தான் இருக்காங்க இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு. இப்போ ஆகஸ்ட் மாதம் ஏதோ ஒரு ரிலீஃப் கிடைக்கணும்ல, அது எப்படி இருக்கும்? இது எப்படி நான் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் சந்தோஷமாக சொல்கிறேன். என்னென்னா, சூப்பரான மாதம் ஆகஸ்ட் மாதம். ஆமாம். நீங்கள் நினைக்கலாம் என்னடா இப்போ இவ்வளோ டீப்பாக நம்ம சொன்னோம், அஷ்டமத்து சனி எல்லாம் எடுத்து கொடுத்தோம், அப்போ கூட இவர் வந்து சூப்பருங்கிறாரே அப்படின்னா, மெயினான ரீசன் செவ்வாய். ஏன்னா இவங்களுக்கு வந்து 4-9. ஆமாம், பாக்கியாதிபதி என்ன சுகாதிபதி வேற. அவர் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கார். இடம் வந்து புதனோட இடம். நம்ம உடனே பகை கிரகம் அது இது அப்படின்லாம் சொன்னால் ரொம்ப கஷ்டம். ஆனால் ஸ்தானம் பலமாக இருக்குது. 11ஆம் இடம் உபஜய ஸ்தானங்களில் ஒன்று. 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ இவங்களுக்கு பெரிய பலமே செவ்வாய் தான். அடுத்தது 2வது அஷ்டமத்து சனி. சூப்பர். 6-7 குடையவன் 8, 6 குடையவன் 8ல் மறையிறது நல்லது தான். வக்கரமாயிட்டார். ஆமாம், அதில் வக்கரம் வேற ஆகிட்டார். சூப்பர். வக்கரம் ஆயிட்டாலே பலம் கொஞ்சம் குறைஞ்சிடுதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா பின்னோக்கி இழுக்கக்கூடிய ஒரு இது காந்த சக்தி சூரியன் வந்து அப்படியே இழுக்கிறார். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சனியோட ஆதரவும் கிடைச்சிடுது. கொஞ்சம் பிரச்சனைகள் குறையும். 1. 2வது ராகு கேது. அது கேது ஜென்மராசியில் தான் உட்காந்துட்டுருக்கார். ராகு 7ஆம் இடத்துல தான் இருக்காங்க. வாழ்க்கை துணை கொஞ்சம் டென்ஷன் தான். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து திருமண யோகம் தள்ளி போயிட்டுருக்கு. அதே சமயம் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டுருக்கு. ஆமாம் சார், திருமண பாக்கியம்னாக்கா இப்போ அஷ்டம சனி போயிட்டு இருக்கு இல்லையா, இதில் வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருக்கு. இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி திருமண ரீதியாகவும் கொஞ்சம் சொல்லி. ஏன்னா அந்த அஷ்டமத்து சனிலையும் கடைசி அப்படிங்கும்போது பரவாயில்லைங்களாம். ஏன்னா 8 முடிஞ்சு 9ல் வந்துட்டார் அப்படிங்கும்போது, அதுவும் 9ல் நீச்சம் தான். ஸோ அப்படியே போயிடுறது என்ன. ஆனால் இந்த மிடில் இருக்கும்போது திருமணம் அப்படிங்கும்போது அந்த ஒரு பிரச்சனைகள் வரலாம்ங்கிறதுனால எல்லாமே தள்ளி போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டு இருக்கு. ஏன்னா குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை கொடுக்கணும்ல. ஆமாம், அந்த குழப்பம் நடந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு டென்ஷன் கொடுக்கணும்ல. ஒரு 8ஆம் இடத்துல உக்காந்தாலே டென்ஷன் தான். டென்ஷன். அதுவும் சிம்ம ராசிக்கு கேட்கவே வேண்டாம். பகை சனி நல்லவர், ரொம்ப நல்லவர். அப்போ இவ்வளோ டென்ஷனில் அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்? சூரியன் இப்போ விரய ராசியில் இருக்கார். விரயத்தில் குருவோட சேர்ந்துட்டு இருக்கார். ஏகப்பட்ட செலவுகள் இவங்களுக்கு இருக்கும்.
இந்த மாதம் ஒரு 15 தேதி 16 தேதி வரைக்கும் செலவு கண்ணாபின்னான்னு இருக்காது. எதிர்பாராமல் ஏதோ ஒன்று மாற்றி ஒன்று ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒன்று போய்கிட்டு இருக்கோம். செலவு உடம்பை கவனிச்சுக்கங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா மருத்துவ செலவுகள் வரக்கூடாது, அதனால தான் சொல்கிறேன். 1. 2வது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரியன் வந்து இவங்களுக்கு ராசிநாதன் ஜென்ம ராசிக்கே வந்து குதிக்க போகிறார். ஏற்கனவே கேது உட்காந்துட்டு இவங்க மண்டையில் பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கார். இப்போ இவர் வேறு உட்காரும்போது என்ன ஆகும், கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகும். ஆனால் சவாலை சமாளிப்பாங்க. ஏன்னா ராசிநாதன் அப்படிங்கும்போது ஜென்ம ராசியில் உட்காரவங்க வந்து ஒன்றும் பெரிய பாதகத்தை கொடுக்காது. ஏன்னா அவரோட இதுதான், அங்கே ஆளுமை வேறு, அவரோட ஆட்சி, அப்போ நல்ல ஒரு இதுதான் இருக்கும். இருந்தாலும் அதை தான் நான் முன்னாடியிலே சொல்லிட்டேன், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும்னு. அப்புறம் 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் பார்த்தீங்கன்னாக்க சுக்கிர பகவான் நீச்சம் அடைஞ்சிடுறார். என்ன அந்த சுக்கிரன் நீச்சமடைகிறார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 3-8 குடையவர் நீச்சமடைகிறார். என்ன 3ஆம் அதிபதி நீச்சமடைகிறது கொஞ்சம் மத்தியமமான பலன். ஆனால் அஷ்டமாதிபதி நீச்சமடைகிறது நல்லது தான். ஸோ அந்த வகையில் இவங்க உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டால் கூட அதை கரெக்டாக ரெமெடி மூலமாக சரி பண்ணிடுவாங்க. அந்த முயற்சி இவங்க எடுத்துருவாங்க. ஸோ ஓரளவுக்கு இவங்களுக்கு இந்த மாதம் அப்படியே நல்லா அப்படியே கவர் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஓகே, இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு இருக்குது சமீப காலமாக. ஏன்னா அஷ்டம சனி ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு பிரச்சனையாக இல்லை. இடம் சம்மந்தமான பிரச்சனை, தாயாரோட உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஆனால் செவ்வாய் தான் இப்போது நல்லபடியாக வரார். அது சம்மந்தமாக ஏதாவது ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா? இப்போ சொத்து சம்மந்தமானனாக்கா வாங்கின சொத்தில் ஒரு சில பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது. வாங்கின வீடு அது மாதிரி, இல்லை வீடு வாங்கிறதுக்காக யோசிச்சுட்டு இருப்பாங்க. அஷ்டம சனியில் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, இது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில குழப்பம் போயிட்டுருக்கு. ஏன்னா அவங்களுக்கு சனினால கொஞ்சம் பயம்தான். கரெக்ட். ஏன்னா நடக்கிறத பொறுத்து அவங்களுக்கு ஒரு மனசில் வந்து ஒரு வேலையை தொடங்குறாங்கனாக்கா அவங்களுக்கு பாசிட்டிவாக தோணுச்சுனாக்கா அவங்க அறிபறியாக செஞ்சுருவாங்க. அதை தடங்கள் வர மாதிரி இல்லைனாக்கா ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி அவங்களுக்கா ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கலாம். அப்போ அவங்க யோசிக்க தானே செய்வாங்க. அப்போ இடம் சம்மந்தமாக வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா, அது சம்மந்தமான முயற்சிகள் எடுக்கலாமா? ஒரு 3 விஷயத்தையும் உங்களுக்கு இந்த இதுலேயே கிளியர் பண்ணிடுறேன். சொத்து சம்பந்தமாக வீடு வாங்கணும், ஒரு மனையாவது வாங்கி போட்டுடணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், தடையாகவே போயிட்டுருக்கு. இது எப்படி சரி பண்ணி வாங்கலாமா? நீங்கள் கேட்ட கேள்வி சூப்பர். ஏன்னா அஷ்டமத்து சனி அப்படிங்கும்போது ஒரு டென்ஷன் தான், ஏதாவது ஒரு வில்லங்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ அந்த சனி வக்கரமாக இருக்கார். ஸோ இந்த 5 மாதத்தை அவங்க எடுத்துக்கலாம், இந்த 4 மாதம் அவங்க எடுத்துக்கலாம், இந்த வீடு வாங்குறது அது இதுன்னு. இந்த 4 மாதத்தில் ஆனால் அவங்க என்ன பண்ணணும்னா கரெக்ட் பண்ணி அதை ரெஜிஸ்டர் பண்ணிடணும். எப்படின்னா நல்லா இருக்குது, இது வந்து எந்த வில்லங்கமும் இல்லை, கிளியர் கட்டாக இருக்குது, வாங்கலாம் அப்படிங்கும்போது தாராளமாக வாங்கிடலாம். ஏன்னா சனி விக்ரமாக இருக்கும்போது அதோட பலம் கொஞ்சம் குறையும். தாராளமாக இவங்க வாங்கிறதுக்கு ஒரு முயற்சி மேற்கொள்ளலாம். அடுத்து தாயாரோட உடல் ஆரோக்கியம் அப்படிங்கும்போது அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இருந்தால் கூட அதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும். அம்மாவோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்துல வந்து சந்தோஷமாக இருக்கார். அவர் சந்தோஷமாக இருக்கும்போதே நம்மளையும் சந்தோஷமாக வச்சுருவார். ஸோ அவரோட ஸ்தானம், ஸோ லாபஸ்தானம் அப்படிங்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த அம்மாவுக்கு. அடுத்தபடியாக படிக்கிற குழந்தைகள், சிம்மராசியில் படிக்கிற குழந்தைகள் சாதாரணமாக இந்த சிம்மராசியில் ஒரு 90% நல்லா படிப்பாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன லேசினஸ் இருந்தாலும் படிச்சுருவாங்க. ஆனால் இப்போ ஒரு காலகட்டம் அவங்களுக்கு ஒரு சிரமத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு, ஒரு டல்னஸை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அடப்போடா படித்து என்ன ஆக போகிறது, படித்தவன்லாம் கஷ்டப்பட்டு இருக்கான். ஆமாம், படித்தவன்லாம் கஷ்டப்பட்டு இருக்கான், நம்ம படித்து என்ன ஆக போகிறதுங்கிற ஒரு தாட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்குலாம் இப்போ மாறும், அப்படியே மாறும். அப்போ இந்த சனி வக்கரமும் அவங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்க போகிறது. ஸோ ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த படிக்கிற குழந்தைகளுக்கு வரும். ஏன் அப்படின்னா 4ஆம் இடத்து அதிபதி தான் அங்கே 11ல் வரார். ஸோ ஒரு முயற்சி கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றி அடையும். நல்ல படிக்கிற குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. இப்போ சிம்மராசியில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு வராங்க. நம்ம வாரம் சொல்லிட்டு வரோம், நிறைய மாதம் ஒரு சில பலன்கள் சொல்லிட்டு வரோம், பரிகாரமும் சொல்லிட்டு வரோம். அவங்க பண்ணுறாங்க இல்லை, அது அப்பாற்பட்ட கதை, சொல்ல வேண்டியது நம்ம சொல்லணும், நம்ம கடமை. ஏன்னா சிம்மராசிக்கு அஷ்டம சனி போயிட்டுருக்கு. இதுக்கு வந்து பரிகாரம் சம்மந்தமாக என்ன பரிகாரம் பண்ணால் இந்த மாதத்தில் ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கும்? இவங்க சூரிய வழிபாடு, சூரியனை பிரார்த்தனை பண்ணிக்கிறது, ராசிநாதன். ஆமாம், அதுவும் இவர் வந்து இந்த சூரியன் வந்து விரைய ராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் 18ஆம் தேதியிலேருந்து ஜென்ம ராசிக்கு வந்து குதிக்க போகிறார். ஸோ அவரோட இது வந்து இவங்களுக்கு கிடைக்கணும், அந்த ஆகர்ஷண சக்தி. ஓம் சூரிய பகவானே நமக, அவ்வளோதான். இல்லை போற்றி சொல்லலாம், நமகங்கிறது தான் தமிழில் போற்றி, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே நமக
அப்படின்னு சொன்னாலே போகிறோம். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருந்தாலே இவங்களே எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க எல்லாமே. என்ன இப்போவும் அதான், அதாவது நான் ஒரு இடத்துல இப்போ தான் சொன்னேன், அதாவது பகவானை சரணடைகிறது ஒன்று, ரெண்டாவது பகவானை நம்பிண்டு இருக்கிறது ஒரு விஷயம். அதே சமயம் உன்னோட முயற்சியை நீ செய், அதுக்கப்புறம் பகவானை வேண்டிக்கோ, பகவான் அனுகிரகம் பண்ணுவார். நீ உன் முயற்சியே பண்ணாமல் பகவான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், இப்போ நீ எதுக்கு பகவான் எல்லாம் பார்த்துப்பாரு. அப்போ நீ உன் முயற்சியை செய். இப்போ படிக்கிற குழந்தைங்களுக்கு அதான் நான் சொல்கிறேன், நீ படி, ஸ்லோகமே சொல்லிட்டு இருக்காங்க. நானே அதான் சொல்கிறேன், இப்போ நானும் ஜோசியர் தான் அதே தான் சொல்கிறேன், ஸ்லோகமே சொல்லிட்டு இருக்காங்க. ஓ படிப்பை நல்லா படிச்சுட்டு ஸ்லோகம் சொல்லு, இதில் போய் எழுது, எக்ஸாம் ஹாலில் பகவானை வேண்டிக்கோ, எழுது, கடகடன்னு நல்லா வரும். மனசில் நினச்சிக்கோ. அதே நினச்சின்னா படிப்பு யார் படிக்கிறது, படி அப்படின்னு. அதே மாதிரி முயற்சி எடுக்கணும். ஆக மொத்தம் இவங்க வந்து இந்த சூரியனை வழிபாடு பண்ணி சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணினாலே இந்த ஆகஸ்ட் மாதம் சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான ஒரு மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.